வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய செஷனில் MySQL எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி MySQLுடைய இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் பேசிக்காக எப்படி நம்ம MySQL கமாண்ட்ஸை அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருப்போம். உங்களுக்கு அந்த பதிவுடைய லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். இப்போது நான் இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த டேபிள் என்னவாக இருக்கணும்? இப்போது நான் ஒரு சாதாரண ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதையவே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வேறு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் அது நிச்சயம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு ப்ரைமரி, ஸ்டூடெண்ட் ப்ரைமரி அப்படின்னு போடுறேன். அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஏற்கனவே நம்ம இருக்கிற டேபிளில் இருக்கக்கூடிய அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் இருக்குது. க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ப்ரைமரின்னு நான் டைட்டில் மாற்றிருக்கிறேன். வேற ஒரு டேபிளாக இங்கே நான் கொடுத்துருக்குறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கீயை ஸ்டூடெண்ட் ஐடியை நான் ப்ரைமரி கீயாக நான் கொடுக்க போகிறேன். ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டெக்ஸிங் ஃபார்மட். ஏற்கனவே நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தோம்னா, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோட மேட்ச் பண்ணி அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நம்ம விசிபிளாக பார்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இண்டெக்ஸிங். இந்த இண்டெக்ஸிங் பார்த்திங்கன்னா இப்போது RDBMSல் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, அதுக்கப்புறம் இண்டெக்ஸிங் இப்படிங்கிற இந்த கான்செப்டில் ஒரு வேரியஸ் கான்செப்டில் இதை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி இங்கே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை ஒரு ப்ரைமரி கீயாக வச்சுக்கும். இந்த ப்ரைமரி கீயாக வச்சுக்கிட்டு இதை வேறு ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இன்னொரு டேபிள். அந்த டேபிளுக்கு அது ஃபாரின் கீயாக இருக்கும். அந்த இடத்துல ப்ரைமரி கீனா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமேலு அந்த ஃபாரின் கீயை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் ஐடி இன்ட் ப்ரைமரி கீ அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இதை முதல்ல க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது க்ரியேட்டட் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணி பார்க்குறேன் என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஷோ டேபிள்ஸ் பார்க்கலாம். இப்போது எனக்கு ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரைமரின்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ரைமரி வித்தியாசம் தெரியும். ஸ்டூடெண்ட்டில் நான் ப்ரைமரி கீன்னு நான் கொடுக்கல, ஸ்டூடெண்ட்டில் ப்ரைமரி கீன்னு நான் கொடுத்துருக்குறேன். இப்போது நான் இப்போ ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறேன். எதுக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட் ப்ரைமரிக்கும். அப்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாருங்களேன், இன்சர்ட் இன்டு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வேல்யூவை, இந்த ஒரு டேபிளுக்கு வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறோங்கிறது தான் இது. இந்த வேல்யூஸ் எப்படி போய் ஸ்டோர் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த டேபிளுக்கு நான் கொடுக்குறேன். என்னது வேல்யூஸ் இப்படி நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் இதை கொஞ்சம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் தெரியும். போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்சர்ட் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் நம்பர் 1 கோபி ரங்கநாதன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், அதாவது கார்டியன் நேமு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறமேல பின்கோடு, அதுக்கப்புறம் கண்ட்ரி, இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு பின்கோடு வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அழகாக பின்கோடு வரைக்கும் இதை நான் வச்சுக்கிட்டு இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ், இந்த ஒரு வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம எப்படி பார்க்குறது, நமக்கு தான் தெரியும் இல்லையா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், அந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் டேபிளில் இந்த இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இது எந்த டேபிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் ப்ரைமரி கீன்னு கொடுக்காமல் இருக்கிற இந்த டேபிளில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும்
இதே வேல்யூவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கீழே ஸ்டூடெண்ட் ப்ரைமரி அப்படிங்கிற அந்த டேபிளுக்கு நான் இதே வேல்யூவை கொடுக்குறேன். இப்போது இந்த வேல்யூ என்னாகும், ஸ்டோர் ஆகும் தானே. இப்போ பாருங்கள், இப்போது இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் ப்ரைமரி வேல்யூ இதுலேயும் அது போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இப்போது ஸ்டூடெண்ட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஸ்டூடெண்ட்லேயும் அந்த வேல்யூ தான் இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட் ப்ரைமரிலேயும் இந்த வேல்யூ தான் இருக்குது. சரிங்களா. இப்போது எதுக்காக இந்த ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் வேறு ஒரு இடத்துலேருந்து இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போது நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இதை போட்டு நான் ஜஸ்ட்டு அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறேன். மறுபடியும் இந்த வேல்யூவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த வேல்யூ இன்சர்ட்டு ஆயிடுச்சு. நான் இதே வேல்யூவை ஸ்டூடெண்ட் ப்ரைமரிக்கும் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது இந்த வேல்யூவும் இங்கே கொடுக்குறேன், இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு வேலையும் ஒரே இடத்துல கொடுத்தா நடக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லேயும் ரெண்டு வேல்யூ இருக்குது, ஸ்டூடெண்ட் ப்ரைமரியில் கொடுக்குறப்பவும் ரெண்டு வேல்யூவும் இருக்குது. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இதேவே காப்பி பண்ணுறேன். அதே வேல்யூஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே மாற்றலை. இப்போ 2 முருகன் இருக்குது, தண்டபாணி இருக்குது, 45 எஸ்டி சித்தூர் இப்படின்னு சொல்லியிருக்குது இல்லைங்களா. இதை நான் என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்துக்கிட்டு நான் இங்கே மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு, எனக்கு இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரோவும் எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்டூடெண்ட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள் 1 2 2 இந்த முருகன் 2 தடவை வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ப்ரைமரி கீ இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட் டேபிளில். இப்போது நான் இதை என்ன பண்ணுறேன், அதே வேல்யூவை இங்கே ப்ரைமரி கீ கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அது என்ன சொல்லுதுன்ட்டு, இங்கே எனக்கு எரர் காட்டுது, இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் ப்ரைமரி கீ வேல்யூஸ். ஸோ திஸ் இஸ் அ டூப்ளிகேட் என்ட்ரி. ஏன்னா நம்ம ப்ரைமரி கீயாக இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ப்ரைமரியில் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போது என்ன பண்ணும், இந்த டூப்ளிகேட் வேல்யூ, அதாவது இந்த ப்ரைமரி கீ எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த நம்பர் 2வை, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியை. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில் 2ங்கிற வேல்யூ மறுபடியும் வரதுனால இது என்ன பண்ணுது, இது டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போது மற்ற வேல்யூஸ் எல்லாம் அது என்ன பண்ணல, அது கன்சிடர் பண்ணலை. இதைத்தான் அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர் 3ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போது இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் அது டூப்ளிகேட் ஆக அலோவ் பண்ணல. அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இந்த கீ இதோடைய கம்ப்ளீட் ரெக்கார்டு வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணும், இந்த ஃபஸ்ட் நம்பரை என்னால் டூப்ளிகேட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன, யூனிக்காக இருக்கும், ஒரே நம்பர் தான் இருக்கும், இது ரிப்பீட் ஆகாது. ஆனால் இங்கே நம்ம ப்ரைமரி கீன்னு கொடுக்காதனால அது என்ன பண்ணும், இன்னொரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது என்ன பண்ணும், அதை எடுத்துக்கும். எத்தனை தடவை வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், அதே வேல்யூஸை கொடுத்து நம்ம ரிப்பீட்டடாக இதை ஸ்டோர் பண்ண முடியும். சிஸ்டம் எந்த எரருமே நமக்கு சொல்லாது. சரி, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்பஸ் வந்து ப்ரைமரிக்கு ஒரு இடத்துல வந்து மேண்டேட்ரியாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து n நம்பர் ஆஃப் டேட்டாஸ், ரிப்பீட்டட் டேட்டாஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். அது நம்ம போக போக ஒவ்வொரு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த டேபிள்ஸில் நம்ம ப்ரைமரி கீ வேணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து சொன்ன உங்களுக்கு ப்ரைமரி கீனா என்னங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ரைமரி கீயில் இப்போ ப்ரைமரி கீ வந்து நம்ம பார்த்தோம். இந்த டேபிளில் இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரைமரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிளில் நான் கீழே STUD இல்லை டீச்சர் ஐடி இன்ட் அப்படின்ற ஒரு
ஒரு காலத்தை நான் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதை நான் இங்கே கொடுத்து ஆட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கீழே ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளில் நான் ஆல்ட்ரு பண்ணணும். அதுதான் அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் அப்படின்னு சொல்லிவிட்டு காலம் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஆட் காலம். என்ன காலம் ஆட் பண்ணோம், டீச்சர் ஐடி அப்படிங்கிற ஒரு காலம், அது இன்டீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், செமிகோலன் கொடுத்துக்கிறேன். இப்போது இது ஸ்டூடெண்ட் ப்ரைமரியில் இந்த காலம் போய் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் ஐடிங்கிற ஒரு காலம் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலத்தை நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த காலத்தை இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். டீச்சர் ஐடிங்கிற ஒரு காலத்தை கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இங்கேயும் கொடுத்தாச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்லேயும் அந்த காலம் இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்கே 1 2 2 2ன்னு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த டேபிளில் பார்க்குறப்ப இது ஆர்டராக கரெக்டாக இருக்கும், 1 2 3ன்னு இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.